ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3/4 kg அளவுக்கு சிக்கனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சுக்க போகிறோம். மஞ்சள் தூள் நான்வெஜ் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து ஊற வச்சோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 5-6 சின்ன துண்டு கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் கொப்பரை தேங்காய்க்கு பதிலாக 5-6 முந்திரி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. இப்போ நம்ம மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கிக்கங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ ஊற வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. சிக்கன் இப்போ வேகட்டும். இன்னொரு கடாயில் தனியா, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கங்க. கருகாமல் வறுத்துக்கங்க, இல்லைன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். 3/4 kg சிக்கனுக்கு இந்த பொடி கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் கம்மி குவான்டிட்டி சிக்கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிருங்க. கொப்பரை தேங்காவை வறுக்க தேவையில்லைங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைப்படுறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். நம்ம சிக்கன் வேகிறதுக்காக தண்ணியே ஊற்றலை. வதங்கும் போது சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியிலேயே சிக்கன் நல்லா வேகட்டும்.
தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரக பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாவை கடைசியாக சேர்க்கும்போது ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல வாசனையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் மூடி வச்சுருங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சிக்கன் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.